இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு ஆண்டவருக்கேற்ற ஜெபம் எது, ஆண்டவருக்கேற்ற வாழ்வு எது என்பதை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இரண்டு மனிதர்கள் இறைவன் முன்னிலையிலே ஜெபிக்க செல்லுகிறார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் வரி தண்டுபவர். பரிசேயர் இறைவனின் முன்னிலையிலே சென்று அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிடுகிறார். அவ்வாறு பட்டியலிட்ட அவர் இறுதியிலே அந்த வரி தண்டுபவரை போல இல்லை என்று சொல்லி தன்னை அடுத்தவரையுட மேம்பட்டவர்கள் என்கிற அந்த எண்ணம் கொண்டவராய் அவருடைய ஜெபம் அமைந்திருக்கிறது. இரண்டாவது வரி தண்டுபவர் இறைவன் முன்னிலையில் நின்று கண்களை கூட உயர்த்தி பார்க்காமல் தம்மையே தாழ்த்தி கொண்டு இறைவனின் முன்னிலையிலே தான் பாவி என ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறார். இவற்றிலே அந்த வரி தண்டுபவர் நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டதனுடைய அந்த இவைதான் நிகழ்வுதான் நாம் வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாக இருக்கிறது. மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் தன்னுடைய திருத்தூது மரடிலே மனமாற்றம் என்பதற்காக மெட்டனோயா என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று பார்க்கிற பொழுது, மாற்றம் என்பது மனமாற்றம் எதிலிருந்து உருவாக வேண்டும், வாழ்வினுடைய புற செயல்பாடுகளில் மட்டும் உருவாகிறதல்ல மாற்றம், மாறாக ஒரு மனிதனுடைய வாழ்வையே முழுவதுமாய் மாற்றுவதுதான் உண்மையான மனமாற்றம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலாக நாம் தியானிக்கிற திருப்பாடல் 51 தாவீது அரசர் பெத்ஷபாவுடன், உரியாவின் மனைவியான பெத்ஷபாவுடன் அவர் பாவம் புரிந்த பிற்பாடு நாத்தான் இறைவாக்கினர் அவரை சுட்டி காட்டுகிற பொழுது நீயே அந்த மனிதன் என்று 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே சுட்டி காட்டுகிற பொழுது நாத்தான் உள்ளம் உடைந்து தன்னுடைய தவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனின் முன்னிலையிலே மன்னிப்பு வேண்டுகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட இறைவன் பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை, மாறாக பாவங்களை வெறுக்கிறார். நாம் அனைவரும் அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார், இன்றைய நாட்களிலே மக்கள் எல்லாம் நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வே இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு என்று குறிப்பிடுவார். எவனொருவன் தன்னுடைய பாவ வாழ்வை உணர்கிறானோ, தவனுடைய தவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறானோ, அங்கு மாற்றங்கள் ஏற்பட துவங்குகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மையே ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்விலே இறைவனின் முன்னிலையிலே நான் மன்றாடுகிற பொழுது வரி தண்டுபவரை போல நம்மையே முழுவதுமாய் இறைவனிடத்திலே சரணாகதி அடைகிற அந்த மனநிலை கொண்ட மக்களாக நாம் வாழவும், அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான அருளாற்றை தேடுபவர்களாக வாழ தொடர்ந்து இப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.